இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேஜெட்டை கண்டுபிடிப்பாங்கன்ட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லைங்க. ப்ளம்பர்களுக்கு சரியான ஐடியாங்க இது. ஒரு பல்பை ஹீட் பண்ணி கப்ளிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் இந்த ஒரு கேஜெட்டை வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எங்கேயும் கொளுத்த தேவையில்ல, பல்பு ஹீட் பண்ணவும் தேவையில்ல. இதை வந்து மிஷினில் மாட்டிட்டு அந்த பல்பு உள்ளே விட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ பிரமாதமாக கப்ளிங் அடித்து கொடுக்குது பாருங்கள். நம்ம ப்ளம்பர் நண்பர்களுக்கு ஒரு அருமையான ஐடியாங்க. வால் மிக்சர் செட்டை வைக்கிறதுக்கு ஒரு 3 த்ரெட் எல்போ வைப்பாங்க சிபிஎஸ்சி பல்பில். அதாவது ஒரு அளவில் வைப்பாங்க. இதை வந்து புதுசாக வேலை கற்றுக்க வரவங்களுக்கு அந்த அளவெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு செட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதுக்காக இப்போ ஒரு புதுசாக கேஜெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்போ வந்து செட்டிங்லேயே வரும். அது வந்து ஒன்று ஒரு மாடலில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒரு கேஜெட்டை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் சாதாரண சிபிஎஸ்சி எல்போ முக்காக்கார எல்போ வாங்கிட்டு, அதாவது பல்ப் லைன் வந்து எந்த பக்கம் வந்து வந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்போ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃபிட்டிங்கில் உட்கார வச்சு ஈஸியாக வேலை முடிக்க முடியும். உங்கள் வீட்டு டபுள் டோரு, சிங்கிள் டோரு, ஜன்னல் டோரு இப்படி எந்த டோரில் வேணாலும் நீங்கள் இந்த கேஜெட்டை ஃபிட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ பிரமாதமாக லாக் ஆகுது பாருங்களேன். அடடா, என்ன பிரமாதமாக கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. ஓஸ் பைப் டு பைப்பை ஜாயின் பண்ண ஒரு பல்ப்பை தேடி கட்டுக்கம்பி எல்லாம் போட்டு முறுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஒரு கேஜெட்டை பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிஞ்சு போச்சு. அடடா, என்ன பிரமாதமாக தயார் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். மீனில் இருக்கக்கூடிய பெறாலை எடுக்க மாங்கன்னு தேய்ச்சிக்கிட்டு இருப்போம் கல்லில் வச்சு. ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மீனில் இருக்கக்கூடிய பெறாலை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாங்க. அடடா, என்ன பிரமாதமாக யோசித்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். அயன் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸில் ஒயரை சுற்ற முடியாதுங்க, மெல்ட் ஆகிடும். அதுக்காக இவங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சி அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த செகண்ட்லேயே அதில் வச்சு ஒயரை ஒரு ஓரமாக கூட சுற்றி வச்சிடலாங்க. சூப்பராக. இது ஒரு மொக்க ஐடியாவாக இருந்தாலும் யோசிக்க வச்சே பதிவுங்க. நீங்கள் பெல்ட் செருப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. இந்த மழை காலத்தில் நார்மல் செப்பல் போட்டு போகிறவங்க அப்படியே வழுக்கிட்டு போவோம். அந்த மாதிரி வழுக்காமல் இருக்க ஒயர் டேக் இருக்குது பாருங்கள். அந்த செருப்பு உள்ளே விட்டு வச்சு இழுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கலாம், காலத்துக்கும் பிச்சுக்கிட்டும் வராது, இப்போ வழுக்கிட்டும் போகாது. இது வரைக்குமே நம்ம பார்த்த ரொட்டவேட்டரெல்லாம் சேத்தில் இறங்கி சேரு மட்டும்தாங்க கலக்கிக்கிட்டே போவோம். ஆனால் முறையாக பாருங்களா, காட்டில் இறங்கி காட்டு கருவேலை மரம் சும்மா அடித்து தும்சம் பண்ணுது இந்த ரொட்டவேட்டர். பயங்கரமாக கண்டுபிடிச்சிருக்காங்களே. கை டிராக்டரில் வட்டுக்கலப்பை அட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறாங்க நிலத்தையே ஒரு திருப்பி போட்டுக்கிட்டே போது பாருங்களா, இவ்வளோ பிரமாதமாக சூப்பராக கண்டுபிடிச்சிருக்காங்களே. கிணத்துல ஊற்று தண்ணி வரலன்ட்டு தோட்டா வெடிச்சு பாறையெல்லாம் தகர்த்து அந்த பாறையெல்லாம் கிணத்துலேருந்து வெளியே எடுத்து போட்டதுக்கப்புறமா தான் தெரியுது அப்போவுமே ஊற்று தண்ணி வரலைங்க. சைடு ஒரு 5-6 போட்டுருக்காங்க. அதில் ஒன்றுத்தில் சும்மா தண்ணி எப்படி அருவியில் கொட்டுற மாதிரி கொட்டுது பாருங்களேன். அடடா, என்ன பிரமாதமாக குருவியை வளர்த்துருக்காங்கப்பா. வீட்டில் ஆணோ பொண்ணா வளர்த்துருந்தா கூட ₹1 கூட பிரயோஜனம் இருக்குமா தெரியாதுங்க. ஆனால் ₹2 மேலே செலவு மட்டும் இருக்கும். ஆனால் இந்த குருவியை பாருங்களேன், எவ்வளோ பிரமாதமாக வளர்த்துருக்காங்க. தினம் வாயில் கவிக்கிட்டு வந்து காசு கொடுக்குது. இது உழைச்சி எடுத்துக்கிட்டு வருதா இல்லை திருடிக்கிட்டு வருதானே தெரியலைங்க. ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குல்ல. அடடா, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கேப்பா பார்க்க. புது வீட்டில் பால் காய்ச்ச கேஸு ஸ்டவ் எல்லாம் தூக்கிட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு கேஜெட்டை வாங்கி வச்சு கூட பால் காசெல்லாம் போல இருக்கு. சூப்பராக. நம்ம ஊரில் எல்லாம் சிக்கன் ரைஸாக எக் ரைஸாக கேட்டால் 4லேருந்து அதிகபட்சமாக 5 வரைக்கும் ஒரே நேரத்தில் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், மக்கள் தொகை அதிகமாகிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போவே மிஷின் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. ஒரே நேரத்தில் 500-1000 சிக்கன் ரைஸை கூட ரெடி பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்குது. சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், பார்சல் வாங்குறோம், வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் பொழுது. நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேங்க, ஏன் நானே கூட செஞ்சுருக்கேன். இந்த தவிர காலமில் கம்பி வந்தால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் பைப் லைனை ரன் பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு கேஜெட், இந்த ஒரு பொருள் இருந்துன்னு வச்சுங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் இவர் ஒட்டுற விதம் எல்லாமே கரெக்டுங்க. ஆனால் உட்கார வைக்கிற விதம் தப்பு. வெளியே வந்து உட்கார வைக்கிறாரு. ஆக்சுவலாக இது வந்து உள்ளே வரணும், கம்பிக்கு உள்ளே அந்த எஸ்பெண்ட் வரணும், வெளியே பழுப்பு வரணும். அப்போ தாங்க இது பார்க்க ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டா பூசை வேலை பண்ண முடியாது. அடிச்சுக்கிட்டு வர ஆற்று வெள்ளத்தை பார்த்தாலே இங்கே நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்குங்க. ஆனால் இவங்க எவ்வளோ பிரமாதமாக ஈட்டியில் கயிறை கட்டி அதில் மிதந்துக்கிட்டு வர கட்டைகளை அப்படி குத்தி மேலே எடுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா. அடடா, என்ன பிரமாதமாக தர்பூசணி பழத்தை வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்களேன். இவங்கள பார்த்து தாங்க வியாபார யுக்தியை நம்ம கற்றுக்கணும். ஒரு பழத்தை மட்டும் வெட்டி எடுத்து அதுக்கு மேலே ரெட் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க. அது பார்க்க சும்மா அப்படியே ரெட் கலராக இருக்குங்க, அப்படி சக்க செவேல்னு இருக்குது. அந்த ஒரு பழத்தை பார்த்துட்டு வரவங்க போகிறவங்க எல்லாரும் எல்லா பழத்தையும் வாங்கிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு சில பேர் வெட்டி பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே ரெட்டாக தாங்க இருக்குது தர்பூசணி பழம். ஆனால் இந்த அளவுக்கு ரெட்டாக இருக்காது. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 20 சதுரத்துக்கு மேலே தாங்க இருக்கும் பில்டிங்கு. நான் என்ன நினச்சேன்னா, இந்த பக்கம் ஒரு மிஷின், அந்த பக்கம் ஒரு மிஷின், இதுக்கு ஒரு 15 ஆள், அதுக்கு ஒரு 15 ஆள், கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கலந்து ஜல்லி போடுவோம்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, இவங்க நடந்தது ஒன்றுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் 7 பேர் தான் வந்திருப்பாங்க. 2 பேர் ஒரு வீல் மாதிரி மேலே ரூப்பு மேலே செட் பண்ணிட்டாங்க. அப்படியே எவ்வளோ பிரமாதமாக ஒரே ஒருத்தர் தள்ளிக்கிட்டு போயிட்டே கொட்டிக்கிட்டே வர இருப்பாங்களா. சிம்பிளாக வேலையை முடிஞ்சு போச்சுங்க. 30 பேர் செஞ்சால் கூட இந்த வேலையை இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருப்பாங்களான்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு. ஒரு சாதாரண நாட்டு மாமரத்துலேருந்து ஒரு மாம்பழம் பழுத்து அது பூமியில் விழுந்து அது முளைச்சி மரமாக வந்து அது மாம்பழம் கொடுக்குறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆகிடுங்க. ஆனால் அண்ணா செயலாக இருப்பாருங்க. இந்த செயல் மூலிமா கூடிய சீக்கிரத்தில், அதாவது வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இல்லைனா குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துலேயே நம்மளுக்கு ஈஸியாக வந்து மாம்பழம் கிடைச்சிடும். அதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சூப்பராக விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். இதுக்கு பேர் வந்து மாற்று விவசாயம்.
இவர் வந்து பால் கேனில் டீசல் பிடிக்கிறதுனால இவரை வந்து நம்ம தவறாக நினச்சிடக்கூடாது. இவர் வந்து ஒரு பால் வியாபாரி அப்படிலாம் கிடையாதுங்க. பால் கேன் இவர்கிட்ட இருக்கிறதுனால என்ன பிரமாதமாக அதை வண்டியில் கட்டி சங்கிலி போட்டு முறுக்கி அது ஃபுல்லாக டீசலை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்களேன். ஆனால் இதுக்கப்புறம் அதில் பாலை பிடிக்காமல் இருந்தால் சரிதாங்க. உங்கள் வீட்டில் தொல்லை, எறும்பு தொல்லை, பல்லி தொல்லை, கருப்பாம்பூச்சி தொல்லை, இந்த தொல்லையிலலாம் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடணும்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. பூண்டு தோலை, வெங்காயத்தோலம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 24 மணி நேரம் பொறுத்து அதை வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இந்த பூச்சிகள் நடமாட்டம் இருக்கோ அங்கெல்லாம் தெளிச்சு விட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பூச்சி கூட வராதுங்க. எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு.